அருகே உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகார் சுற்றுலா மையத்தில் உள்ள உணவகங்களில் சுகாதார சீர்கேடு நிலவுகிறது. விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இந்த பிரச்சனை நிலவுவதற்கு என்ன காரணம்? அதாவது அபிநயா, பண்டைய வரலாற்று சிறப்புமிக்க சிறப்புகளை நினைவு கூறும் வகையில் பூம்புகார் சுற்றுலா மையம் அமைந்திருக்கு. அதாவது கோவலன், கண்ணகி, மாதவி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து கூறும் வகையில கலைக்கூடமும் அமைந்திருக்கு. இந்த வகையில சோழ மன்னர்களின் வணிகத்துறைமாக விளங்கும் சுற்றுலா மையத்துல நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து சென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாரம் விடுமுறையில 5000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து சென்றிருக்காங்க. இந்த சூழல்ல இந்த சுற்றுலா மையத்தை சுற்றி ஆங்காங்கே குப்பைகள் கொட்டப்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த உணவகங்கள் உள்ள கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கோழி இறைச்சிகளும் இந்த பகுதியில் கொட்டப்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கு. இதனால் இந்த பகுதியில் வரும் சுற்றுலா பயணிகள் நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இது குறித்து நம்ம பேசுவதற்கு இந்த பகுதியை சேர்ந்த ஒரு இருக்கிற அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். எந்த வகையில இந்த பூம்புகார் சுற்றுலா மையத்தில் சுகாதார சீர்கேடு வரலாற்று சிறப்புமிக்க கண்ணகி, கோவலன் வாழ்ந்த சோழன் வரலாற்றை எடுத்துக்கூடக்கூடிய இந்த சுற்றுலா பகுதி, இது சுற்றுலா மையம் பூம்புகார். ரொம்ப பழமையான சுற்றுலா தலம் இது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரால தொடங்கப்பட்ட கலைக்கூடம். இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் சுற்றுலா பயணிகள் பண்டைய சோழர்களின் வரலாற்றை சுற்றுலா பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இங்க தொடர்ச்சியா நடைபெறக்கூடிய சுகாதார பணிகள், துப்புரவு பணிகள் நடக்கல. இப்போவும் முதலமைச்சரினுடைய நேரடியான மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 66 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கான பணிகள் நடைபெற்றுட்டு இருக்கு. இருந்தாலும் கூட இங்க ரொட்டீனா நடக்கக்கூடிய தூய்மை பணிகள் நடக்காதனால குப்பைகள் அங்கங்க கொட்டப்பட்டு அப்படியே இருக்கு. குப்பைகளை சேகரிக்கல, முறையாக சேகரிக்கல, அதை கொண்டு போய் மறுசுழற்சி செய்யல. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அங்க உணவகங்கள்ல இருக்கக்கூடிய உணவு கழிவுகள், அதுக்கப்புறம் விலங்கு கழிவுகள், இதையெல்லாம் துர்நாற்றம் வீசுது. சுற்றுலா பயணிகள்ல இப்போதைக்கு கவர்ற வண்ணமா இந்த பூம்புகார் சுற்றுலா மையம் இல்ல. அது இல்லாம பன்றிகள் நிறைய இருக்குது, நோய் தொற்று அபாயம் இருக்கு. இந்த பிளாஸ்டிக் கழிவுகள், சுற்றுலா பயணிகள் எடுத்துட்டு வரக்கூடிய பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் இங்க கொட்டப்பட்டிருக்க குப்பைகள், இதெல்லாம் கடல்ல கலக்கிறப்ப கடல் மாசுபடுறதுக்கு, மிகப்பெரிய அளவுல மாசுபடுறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. ஆகவே இதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை. முறையாக இது தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். சுகாதாரமா இந்த இடத்த மெயின்டைன் பண்ணணும், நிர்வகிக்கணும் அப்படிங்கறத இந்த ஊர் மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. இது தொடர்பாக சுகாதாரத்துறைகள்ல பல வாட்டி கோரிக்கை மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இது வரைக்கும் எந்த பெரிய நடவடிக்கைகளும் இல்லை. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதுல சிறப்பு கவனம் செலுத்தி இந்த சுற்றுலா பயணிகளை கவர்ற அளவுக்கு இந்த சுற்றுலா தலத்தை மாத்துறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். அதாவது அபிநயா, சுகாதார சீர்கேட்டால் பொலிவிழந்து வரும் பூம்புகார் சுற்றுலா மையத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி கிராம மக்களுடைய கோரிக்கையாகவும் சுற்றுலா பயணிகளுடைய கோரிக்கையாகவும் உள்ளது. அபிநயா.